ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல கேரமல் பிரெட் புட்டிங் ரொம்ப சுலபமா ரொம்ப சுவையா எல்லாருமே எப்படி வீட்டில் ரொம்ப சுலபமா செய்யலாம்னு தான் குறிப்பாக பார்க்க போகிறோம். இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இதுக்கு கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதில் எதுவும் தண்ணிலாம் சேர்க்க வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்தில் சர்க்கரை நிறம் மாறி வர ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த மாதிரி ரொம்ப டார்க் ப்ரௌனாக ஆகிடக்கூடாது. ரொம்ப கருகி போயிட்டாலும் ரொம்ப கசப்பு தன்மையாகிடும், நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ப்ரௌனாக மாறினோடனே இதை உடனே எடுத்துருங்க. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்குங்க. தடவிட்டு இப்போ இதை அதில் நம்ம ஊற்றிடலாம். இப்போ சுற்றியும் ஒரு தடவை நம்ம இந்த பாத்திரத்தை சுழட்டி விட்டுடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நான் இன்றைக்கி ஒரு 6 போல் கோதுமை பிரெட், வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மைதா பிரெட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இது சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓரங்களை நம்ம வெட்டி எடுத்துடலாம், 4 பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய ஓரங்களை. அதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்ல பவுடராக பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி. இப்போ இதுவும் தனியாக இருக்கட்டும். அடுத்ததாக இது கஸ்டர்ட் பவுடர். இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், மளிகை கடையில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். வெண்ணிலா ஃப்ளேவர் தான் இன்றைக்கி நான் பயன்படுத்துகிறேன். இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா அவ்வளோதான் வரும். ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரோட கொஞ்சம் ஸ்வீட் கலந்து வச்சுருப்பாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதாவது கொஞ்சம் ஃப்ரூட் எசன்ஸ் இதெல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பவுடரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நார்மல் பச்சை தண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். அதுக்கு அடுத்து தான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் போல் பால் எடுத்திருக்கேன். சரியாக 1 லிட்டர் போல் பால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாலை நான் கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் போல் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுருங்க, சர்க்கரை கரையிட்டும். இப்போ சரியாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் பவுடரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இல்லைனா கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தோன்னே உங்களுக்கு கட்டிப்பட ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக மாறி வர ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இப்போ இது எல்லாமே நல்லா திக்காக மாறி வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரெட் பவுடரை சேருங்க. அதாவது எடுத்தோடனே அதிகமாக கொட்டிட்டிங்கன்னா கட்டிப்பட்டுரும். அதனால தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 5 நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி திக்காக மாறி வர ஆரம்பிச்சிரும். ரொம்ப திக்காகிடுச்சுன்னா உங்களுக்கு பவுலில் ஊற்றுறதுக்கும் கஷ்டமாயிடும். ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பதத்தில் இதை நம்ம இறக்கிடலாம். சூடாக இருக்கும் போதே நம்ம அந்த கேரமல் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் இதை சேர்த்துடலாம். மேலே அந்த பள்ளங்கள்லாம் இல்லாமல் நல்லா கரண்டியை வச்சு தடவி விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு தடவை இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம். அடுத்ததாக நான் இன்றைக்கி இதை இட்லி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். இட்லி பாத்திரத்தில் ஒரு 1/4 பங்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு, ஒரு சின்ன தட்டு வச்சிடலாம். அப்புறம் இந்த இது வச்சுட்டு மூடி இப்படி திருப்பி போட்ட மாதிரி வைங்க. ஏன்னா அதில் நீர் இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் இப்படி திருப்பி போட்ட மாதிரி வச்சிங்கன்னா நீர் இறங்காது. அதுக்கப்புறம் மூடிடலாம். கரெக்டாக 20லேருந்து ஒரு 25 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வெந்து வர்றதுக்கு நேரம் ஆகும். இப்போ சரியாக எனக்கு ஒரு 25 நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு. இதை நம்ம இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ நல்லா இது வெந்து வந்திருக்கு. இதை நீங்கள் குத்தி பார்க்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஏன்னா குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்தியில் கொஞ்சம் ஒட்டி தான் வர்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பிரெட்டு தான் சேர்த்துருக்கோம். ஆனால் இது 25 நிமிஷத்தில் சரியாக வெந்து வந்துடும். இது இப்போ நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அதாவது இலகுன மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசரில் இல்லை, ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ சரியாக ஒரு 5 மணி நேரம் கழித்து நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ ஓரங்களை இந்த மாதிரி கத்தியால் சுற்றி எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை மேலே வச்சு திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்முடைய சுவையான கேரமல் பிரெட் புட்டிங் ரொம்ப சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, ரொம்ப ரிச் டேஸ்ட்டோட ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்காக நான் இதை கட் பண்ணியும் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக கட்டாகி வருது பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்காக இதை நான் ஸ்பூனால் கட் பண்ணியும் காமிக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயே ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.